மேடை பேச்சு புதுசு, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். திரைப்படத்துல லிபியாவின் உமர் முக்தாருடைய திரைப்படம் பார்த்திருப்போம். அதில் சில காட்சிகள் இடம்பெறும். உமர் முக்தார் தனது சுதந்திர தாகத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள். தூக்கு மேடையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள். இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது, ஐயா, நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள், உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள், அடுத்த கால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நான் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே 2 தடிகளை கொடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த 2 மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையின் திரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே, இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையைத்தான் சொல்லுகிறேன். மும்பைக்கு பக்கத்திலே ஹாசாகரித்துவா என்கிற ஒரு தத்துவஞானி அடக்கமாயிருக்கிறான். அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தாய் கேட்கிறாள், தண்ணீரை கொண்டு வா என்று. ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். தாய் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாள். இரவு 9 மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் 10 ஆகிறது, 11 ஆகிறது, நடுநிசி ஆகிறது, 3 ஆகிறது, 4 ஆகிறது. விடுகிறது. சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது. என்ன மகனே, ஒரு கோலை தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறாயே என்று கேட்கிறாள். நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள், ஆகையால் ஒரு கோலை தண்ணீரை வைத்துக் கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் இருக்கிறேன் அம்மா என்று சொன்னான். ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்துக் கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயை போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோலை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ் தாய் கொடுத்திருக்கிறாள். இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் இனமானத்துடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அடுத்த திரைப்படத்துறைக்கு வர்றேன். அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் 2 இடம். ஒன்று காவல்துறை, இன்னொன்று திரைப்படத்துறை. இந்த திரைப்படத்துறையில அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடைத்தெறிய வேண்டும். சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு துணிமணிலிருந்து, ஷூல இருந்து, செருப்புல இருந்து, தண்ணீர்ல இருந்து, திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனா கால் கழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சிருப்பாங்களா? ஆக
ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் திரை மிகச்சிறந்த இடத்திற்கு செல்லும். ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடைத்தெறிய வேண்டும். அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன். மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில தான் இருக்கு. ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதிலே மாபெரும் வெற்றியடைய வேண்டும். நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர், அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் கூர்ந்து கவனிச்சேன். அது மட்டுமல்ல, இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழகாக அடுப்பறையில மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும். அதற்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த படம் வெற்றி பெறணும். இந்த திரைப்படங்களுக்கு தயாரிப்பு சங்கத்தை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னால் முடிஞ்ச தயாரிப்பு சங்கம் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். எடுத்திருக்காரு. ரெண்டாவது அண்ணன் வெளியே போனோம். அவருக்கு அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.